ஹாய் சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா, கொஞ்சம் மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த மீனை வச்சு ஒரு சில சொந்தங்கள் கேட்டிருந்தீங்க பொரியல் வீடியோ போடுங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்டோம்னே இந்த மீனை வச்சு நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா வச்சு மீனை பொரிச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போவும் சொல்கிற முடியே தான் நம்மள்ட்ட கருவாடி மசாலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி. ஆனால் நம்ம பொங்கல் முடிய அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் பெட்டி போடுவோம். இந்த வாரம் போட மாட்டோம் சொந்தங்களே. ஆனாலுமே ஒரு சில சொந்தங்கள் போய் முன்னக்கூடியே போய் 2 கிலோ 3 கிலோ வரை ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அடுத்த வாரங்க போடுங்கன்னு. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்போமே நீங்கள் போடுங்க. நம்பிக்கை இல்லைன்னா லைவ் உடையில் போட்டுக்கிறங்க சொந்தங்களே. இன்னைக்கு வீட்டுக்கு கறிக்கு என்ன மீன் எடுத்துருக்கோம் தெரியுமா? பாறை மீன், விலை மீன். இது 2 மீனுமே குழம்புக்கும் சரி பொரியலுக்கும் வேறு அல்டிமேட்டாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா மட்டும்தான் போட்டு பொரிச்சு இன்னைக்கு குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். நீங்களுமே தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. சொந்தங்களே, நாங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த வீடியோ பதிவை 4 பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் சொந்தங்களே 4 பேருக்கு நம்ம வீடியோ பதிவு தெரியும். அதை தாண்டி அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னமும் நாங்கள் வீடியோ போடுறோம். எங்களுக்கு ஆர்வமாக வரும். எனக்கே ஆர்வம் இருக்காது, எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப ஆர்வப்படுவாங்க. ஆனால் அந்த கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் ரொம்பவே வீடியோ பண்ணாமல் இது பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு ஆர்வம் வருது. எனக்கே ஆர்வம் வருது சொந்தங்களே. நானே ஆர்வம் இல்லாமல் இருந்தேன். எனக்கே வீடியோ போட டெய்லியுமே ஆர்வம் வருது. நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னுமே நான் ஆர்வப்படுவேன். ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே. எந்த ஒரு பொரியலாக இருந்தாலுமே நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா உப்பு சேர்த்து பொரிச்சா போதும். டேஸ்டான சுவையில் சாப்பிட்றோம். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணும் தேவையில்லை. அதை தாண்டி ஏற்கனவே ஒரு சொந்தங்கள் புளி ரசம் வைக்கிறதா ஒரு வீடியோ பதிவாக பண்ண சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து கருவாட்டி வியாபாரம் பார்த்தனால அவங்களுக்கு பதிலும் கொடுக்க முடியலை, அதை செஞ்சும் காட்ட முடியலை. இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவில் அவங்களுக்கு புளி ரசம் வைக்கிறத காட்டிட்டு மீன் பொரிச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க. இப்போ நம்ம புளி ரசம் வைக்கிறது காட்டியும் மீன் கொஞ்சம் நேரம் மசாலையில் ஊறட்டும். சொந்தங்களே, மசாலையில் மீனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு புளி ரசத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. புளி ரசம் வைக்க சட்டி அடுப்பில் போங்க. எண்ணெய் சூடாச்சுங்க, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வத்தல் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வத்தல்லாம் எண்ணெயிலே பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு புளி ரசம் நல்லாவே கொதிச்சு வரட்டும். சொந்தங்களே, புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கிறோம். இப்போ மீன் பொரிக்க தோசைக்கல் அடுப்பில் வைப்போங்க. ரெண்டு பக்கமுமே மீன் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். சொந்தங்களே, நீங்கள் கேட்ட மாதிரி மீன் பொரியல் நம்ம மசாலாலையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சொந்தங்கள் கேட்ட புளி ரசமும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. குடும்பத்தோட சாப்பிட போகிறவங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். சாப்பிடுவோமா? Hai சொந்தங்களே.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புளி ரசம்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக வைக்கக்கூடிய ரசம் தான். ஆனால் நம்ம சொந்தங்கள் கேட்ட நேரத்தில் நம்மளால ரெடி பண்ண முடியலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கருவாட்டி வியாபாரம் பண்ண நாட்கள்ல இருந்து பெருசாக வீடியோ பண்ண மாட்டோம். முழுக்க லைவ் பண்ணி அந்த வியாபாரத்தை பெருகத்தான் போனோம் ஒழிய நம்ம வீடியோ பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை. இப்போ ஒரு சில சொந்தங்கள் நம்மள்ட்ட கருவாடு வாங்குற சொந்தங்கள் நம்மள்ட்ட வீடியோ பதிவுகள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நமக்கு நேரம் கிடைக்கிற நேரம் ஃபுல்லாக வீடியோ பதிவு பண்ணுறோம். இப்போ ரீசனாக கூட லைவில் ஒரு சொந்தங்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு பொரியல் வீடியோ போடுங்க உங்கள் மசாலா வச்சு அப்படின்னு. இப்போ அவங்களுக்காக தான் நம்ம மசாலா தனித்துவமாக மசாலாவும் உப்பும் சேர்த்து மட்டும்தான் இந்த பொரியலே பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்க மாட்டோம். சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பொடியிலே எல்லா பொடியுமே கலந்துருக்குங்க. என்னத்த சாப்பிடுமா? என்ன அக்கே சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. தோலை பிச்சுட்டு தானே கொடுத்துருக்கு தங்க பிள்ளைக்கு. என்னத்தியா சாப்பிடுங்க தா. பாத்தீங்களா சொன்னாங்களே, ஒரே மசாலா தான், உப்பு மட்டும் போட்டுதான் நாங்க விரைய பொறுத்து எவ்வளவு திக்னஸா எப்படி மீன் வந்திருக்குன்னு நீங்களுமே வீடியோ பதிவுல பார்த்திருப்பீங்க. ஒரு முறை நம்ம மசாலா வாங்கி நீங்களுமே மீன் பொரியலா இருக்கட்டும், கனவா பொரியல், இறால் பொரியல், என்னென்ன பொரிக்க விருப்பமோ இந்த மசாலாவை மட்டும் எடுத்து பொரிச்சா போதும். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணும் தேவையில்லை. அடிப்பொலியா இருக்கு சொந்தங்களே, அடிப்பொலி தான். என்னத்தா அந்த அளவுக்கு காரம்லாம் இல்ல சொன்னாங்களே. குழந்தைகள் தானே, அதனால அவங்க எரிக்குன்னு சொல்றாங்க. நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதை தாண்டி நம்ம மீன் குழம்பு மசாலா சொல்றோம்ல, அந்த மசாலையில கூட இந்த மீனை பொரிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கா சாப்பிட உட்காந்து சோறு நீங்கணும், மீனே நீங்கணும், அப்பதான் எரிக்காது. ஆமா நிஜமா வருது. நல்ல நாளைக்கு வரும். சோறு மீனை திங்க நினைத்தா. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படிங்கறத இங்க அம்மா சொல்லுங்க சொன்னாங்களே. என்னக்கா சொன்னாங்களே, நம்ம ஓப்பனிங்லயே சொல்லிப்போம், மறுபடியும் சாப்பிடல. இப்ப சொல்றேன், நம்ம பொங்கல் முடிஞ்சு திங்கக்கிழமை தான் பெட்டி போடுவோம். அதாட்டி நம்மளுக்கு ரெஸ்டா இருந்தாலுமே லைவ் வரதான் செய்வோம். ஆனால் ஒரு சில சொந்தங்கள் எங்கள்கிட்ட முன்னே ரெகுலரா வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த சொந்தங்கள் எங்கள்கிட்ட மறுபடியும் போய் 2 கிலோல இருந்து 3 கிலோல இருந்து ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. நம்பி உங்களுக்கும் நம்ம வீட்டு கருவாடு மசாலா தேவைப்பட்டா இந்த நம்பர்ல போய் நீங்க போய் உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ண தெரியாதோ கால் பண்ணாலும் சரி, ஆர்டர் போட்டு வாங்க. உங்களுக்கு திங்கக்கிழமை சிறப்பா நாங்க பெட்டியை போட்டுவோம். யாரா இருந்தாலுமே ஆன்லைன்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், பிடிச்சவங்களா இருந்தாலும் சும்மாவா காசு கொடுத்து வாங்க முடியும்? உண்மைதானே சொந்தங்களே? இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு ஆன்லைன்ல நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபர் கருவாட்டி வியாபாரம் பண்ணாலும் சேம்பிளுக்கு தான் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அப்படி நிறைய சொந்தங்கள் எங்கள்கிட்ட சேம்பிளுக்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில சொந்தங்கள் நம்பிக்கையோட வாங்கியிருக்காங்க. ஒரு சில சொந்தங்கள் எங்களுக்கு ஏதாட்டும் பண்ணணும், இவங்க முத பிசினஸ் தொடங்கும் போது இவங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்த சொந்தங்கள்லாம் ஏராளம் பேர். இப்ப இந்த சேம்பிளுக்குலாம் வாங்கி ட்ரை பண்ணாங்கல்ல நம்ம கருவாடுகளை, அவங்க எல்லாருமே 2ஆம் ஷிஃப்ட், 3ஆம் ஷிஃப்ட், 4ஆம் ஷிஃப்ட் வரை கருவாடு வாங்கினதும் இல்லாம இனி வாங்குற கருவாடுகள் எல்லாம் 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ இந்த அளவுக்கு ஆர்டர் போடுறாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்போ வீடியோவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால லைவ் பெருசா பண்றது கிடையாது. பெருசா பண்ணாலும் லைவ் நம்மளுக்கு பெருசா போறது கிடையாது. ஆனாலும் நம்மளுக்கு ஆர்டர் வர்றது காரணம் என்னன்னா, வாங்கின சொந்தங்கள் திரும்ப எங்கள்கிட்ட வாங்குறதுனாலதான் ஆர்டர் உளுந்துகிட்டே இருக்குங்க. ஒரு சில பேர் நீங்க பொங்கல் முடிஞ்சே பெட்டி போடுங்கன்னு சொல்லி பேமெண்ட்டை செலுத்திட்டாங்க. ஒரு சில சொந்தங்கள் பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் ஆர்டர்கள் கடக்க தான் செய்து சொந்தங்களே. உங்களுக்கு நம்ம வீட்டு கருவாடு மசாலா தேவைப்பட்டா எந்த வீடியோ பதிவா இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் எல்லாத்துலயுமே நம்பர் இருக்கும். நீங்க தேடி அலையணும் அவசியம் கிடையாது. டிஸ்பிளேலயே நம்பர் வச்சிருப்பேன். என்னதா சொந்தங்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும், மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல படி சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா கண்டா, பை.
டாடா சொல்லுங்கத்தா. அக்குமாக்கு காய்ச்சல் சொந்தங்களே, சாப்பிட்டு முடிய ஊசி விட கொண்டு போகணும். இவன் சொல்ல பயமா இருக்கு. காய்ச்சல் சொல்லுங்க. புளிரசம் தான். சிம்பிளான வேலை தான், பார்த்துருப்பிய. ஒரே மசாலால பொரியல் பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.